ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறதுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ லைட் போட்டு ஆராதிச்சாலும் சரி, லைட் இல்லாம ஆராதிச்சாலும் சரி. ஆனா ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறியா? இன்னைக்கு ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் இருக்கு, ஆவியோடும் உண்மையோடும் இல்லை. இன்னைக்கு என்ன இருக்கு சபைக்குள்ள? ஆடி முடிச்ச உடனே அவனுக்கு ஜாலியா இருக்கு, என்டர்டைன்மெண்ட். Church is not the place for the entertainment. Church is the place for the transformation. சபை களியாட்டத்தின் இடம் அல்ல, பொழுதுபோக்குகிற இடம் அல்ல. ஒரு மணி நேரம் வந்துட்டு போனா ஜாலியா இருந்துச்சு, அதுக்கு இது தேவையில்லை. அதுக்கு சினிமா தியேட்டர் போதும், அதுக்கு பொருட்காட்சி போதும், அதுக்கு வேற ஒரு களியாட்டம் இடம் இருக்கு. ஆனால் ஒரு பாவியை பரிசுத்தவானாய் மாத்துகிற இடம் தான் திருச்சபை. துக்கத்தோடு வருகிறவனை சந்தோஷமாய் மாத்துகிற இடம் திருச்சபை. விழுந்து போனவனை தூக்கி நிறுத்துகிற இடம் திருச்சபை. இங்க நம்ம அலங்காரத்துக்கு இடமே இல்ல. விசுவாசிகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஏத்த மாதிரி சர்ச் மாறவே மாறாது. சபைக்கு நீங்க ஏன் வந்தீங்க தெரியுமா? ஆண்டவர் சொன்னபடி உங்களை மாத்துறதுக்கு தான் நீங்க சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க.